கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே,
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவர். போதுமானவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் எவ்வேளையிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை பாடும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய பலத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால நிரப்புவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாயை விரிவா திறந்து அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய நாவினாலே அவரை அறிக்கை செய்யும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவர் தம்முடைய நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரகதனலரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிறதான துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும், வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லணும் ஆண்டவரே. நான் உம்மை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரரப்பா, நீரே கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி படைக்கின்றேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் அவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எக்காலமும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எந்நேரமும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து அவரை மகிமைப்படுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம்
ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று உம்மை துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர், உம்மை துதிப்பேன் நன்றியோடு. சொல்லுங்க அவரை பார்த்து. எக்காலமும்
இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஹalleluya, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் பாராட்டின உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை காலங்கள் கடந்து வந்தாலும் நம்ம பாடினது போல அவருடைய கிருபை இதுவரைக்கும் நம்மை தாங்கி இருக்கிறது. ஹalleluya. அவருடைய கிருபையை நினைச்சு எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நினைத்து, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஹalleluya ஹalleluya நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி ஆண்டவர் பாதுகாத்தாரே. ஹalleluya. மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்தாரே, நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு பலன் தந்தீரே, நன்றி ஆண்டவரே. என் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, நன்றி ஆண்டவரே. எட்டாவது உயரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை எங்க வாழ்க்கையில காண செய்தீரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க தயவு பெரியது ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ருசித்து பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. சொல்லுங்க. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சொல்லுங்க ஆண்டவரே. இக்கட்டுகள், எத்தனை இக்கட்டுகளில் எல்லாம் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. சொல்லுங்க ஆண்டவரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர். ஆமாப்பா. துதிப்பேன். ஆமென். சொல்லுங்க. உம்மை ருசித்தே. ஆண்டவரை நம்பி ஹalleluya. இன்னும் அவர் செய்ய நம்முடைய வாழ்க்கையில வல்லவராயிருக்கிறாரே. காலமும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நேரமும் என்னை தாழ்த்தி. ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே. நாமும் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிர செய்
நிரப்புவதாக. லூயா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். ஒரு விசைய ஆவியானவரை வரவேற்று அசைவாடு. ஆவியானவரே எங்க மத்தியில் அசைவாடுவீராக. ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சொல்லுங்க ஆவியானவரே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே. பலத்தினாவியே. கனமழைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பமாக. ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த பகல் வேளையிலையும் ஹalleluya இந்த ஆலயத்தின் நடுவிலே நம் ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்குவதாக. ஹalleluya. அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே அசைவாடினார். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த இடம் ஆமென் அசையும்படியாக தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தொடுதல் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவர் மேல வந்து அமரும்படியாக ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து முழு பலத்தோடு கூட ஆவியில நிறைந்து நாம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நன்மையினால நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறதான தேவன். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ஓ ரே கர நந்தர ரபா கதர நந்தர ரபா. ஒரு மனம் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமென். துதி இருக்கிற இடத்திலே அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வருகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக துதித்து கர்த்தரை உயர்த்துவோமாக. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆவியானவரே, ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ரேகரநந்தரரபபகதரநந்தரரப. ஆராதனை என்பது அது வெறும் பாடல்களால் நிறைந்தது மாத்திரம் அல்ல. ஆமென். ஆராதனை என்பது நாம் பரலோகத்தோடு கூட தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு இடம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயம் கனெக்ட் ஆகட்டும். ஆமென். இந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தொடுதலை நாம் உணர வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆமென் தொடுதலை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை ஹல்லேலூயா நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடுவாராக. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கரங்களை உயர்த்தி ஆமென். பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் நடுவிலே அசைவாடுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே நீரே. தூயரே எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணட்டும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணட்டும். சர்வ வல்லவர் நீரே. ஸ்வாத்திரரே துதி உமக்கே. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா
ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது எரிகோ என்கிறதான ஒரு பட்டணம் வந்தது. அந்த பட்டணம் வரும் பொழுது அதை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலைகளிலையும் யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் ஆலோசனையாக சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார். ஜனங்களை இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் நடக்க பண்ணு. சுற்றி நடந்து வரும் பொழுது எக்காலங்களை ஊத வேண்டும், துதியை செலுத்த வேண்டும். அப்படியே 7 நாள் இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி நடந்து வர பண்ண வேண்டும். 7வது நாள் 7 முறை நடக்கணும். ஒவ்வொரு முறையும் நடக்கும் பொழுதும் எக்காலத்தை கையில் எடுத்து ஊத வேண்டும். ஆசாரியர்கள் முன் செல்ல வேண்டும் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவ்வளவுதான். ஒருவராலும் தகர்க்க முடியாத எரிகோ என்கிறதான பட்டணம், மதில் சுவர். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் எல்லாரும் எரிகோவை சுற்றி நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் எக்காலத்தை எடுத்து அவர்கள் முழங்குவார்கள், துதி செய்வார்கள். 7வது நாள் 7 முறை அவர்கள் சுற்றி நடந்து அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேற எதையும் செய்யல. ஆயுதத்தை எடுக்கல, ஆமென், சண்டை பண்ணல. அவர்கள் செய்தது எல்லாம் அவர்கள் எக்காலத்தை எடுத்து ஊதினார்கள். எவ்வளவு சத்தமாய் ஆர்ப்பரிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த எரிகோ பட்டணத்தை ஒருவராலும் கடக்க முடியாத, ஒருவராலும் மேற்கொள்ள முடியாத எரிகோ என்கிறதான பட்டணத்தை மேற்கொண்டு கடந்து அவர்கள் கானான் என்கிறதான தேசத்திற்கு நேராக ஆமென் அவருடைய பிரயாணத்தை அமைத்து அந்த கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இப்பொழுதும் இந்த காலை நேரத்திலேயும் ஆமென் எக்காலம் என்கிறதான துதியை எழுப்பும் பொழுது, எக்காலம் என்கிறதான துதியை உயர்த்தும் பொழுது இந்த இடத்திலே உங்கள் நடுவிலே இருக்கிறதான எரிகோ என்கிறதான தடைகள் நிச்சயமாக விலகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் அவரை துதித்து 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 உயர்த்தும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா, எரிகோ என்கிறதான பட்டணம் இடிந்து விழும். மதில் சுவர்கள் இடிந்து விழும். கடக்க முடியாத பாதைகளை கடந்து போகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். நம்முடைய சாமர்த்தியம் நமக்கு உதவி செய்யாது, நம்முடைய பலன் நமக்கு உதவி செய்யாது, நம்முடைய பராக்கிரமமோ நம்முடைய சுய ஞானமோ நமக்கு உதவி செய்யாது. ஆனால் ஆமென் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஆமென், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய ஆவியின் பலனும் ஆமென், ஹல்லேலூயா, நம்மை கடக்க செய்வதற்கு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆவியானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை ஆண்டவரே துதியினாலே நாங்கள் நிரப்புகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை துதியினாலே நாங்கள் நிரப்புகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வருவீராக, எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராகப்பா. தடையாக இருக்கிறதன தடைகள் எல்லாம் விலகி போவதாக. ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்வீராக, தம்முடைய ஜனங்களுக்கு முன் செல்வீராக. கோணலானவைகளை செம்மையாக்குகிறதான தேவ ஆண்டவரே, அன்றைக்கு மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும். இப்பொழுது உம்முடைய சமூகம் முன் செல்வதாக. ஓ ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. அன்றைக்கு கோரேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான ஆண்டவர், ஓ ஹல்லேலூயா, இந்த சபைக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இதோ நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை எல்லாவற்றையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறதன பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கோரேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான அதே தேவன் இன்றைக்கும் எங்களுக்கும் இந்த சபைக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, மறைவிடங்கள் இருக்கிற மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்கள் தகர்க்கப்படுவதாக. ஆண்டவர் நீர் முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீர் காண பண்ணுவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்களுடைய பலத்தினாலே வருவது அல்ல, உம்முடைய ஆவியினாலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே.
ஹalleluya. கையை உயர்த்தி கடைசியாக ஹalleluya, ஹalleluya, ஓசன்னா, ஹalleluya, ஓசன்னா. துதி எழும்பட்டும். ஹalleluya, ஓசன்னா. கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சதா காலங்களிலும் உமக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து நீரங்களை ஆட்கொள்ளுவீராகப்பா, நீரங்களை ஆட்கொள்ளுவீராக. ஆமென். இன்னும் உம்முடைய சமூகத்தில் இருந்து துதித்து இன்னும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தடைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போவதாக, பலவீனங்கள் அகன்று போவதாக, சத்துருனுடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. ஆண்டவர் எதிரான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. கர்த்தருடைய கிருபை எல்லார் மேலும் வந்து இறங்குவதாக. உம்முடைய நிறைவான தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கண்களை மூடி முக்கியமான நேரத்துக்குள், ஆரம்பம் தொடங்கி எல்லாமே முக்கியமான நேரங்கள் தான். ஆனால் இது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம், அவருடைய ஆலோசனையை தரக்கூடியதான நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த நாளுக்கு தேவையான, அந்தந்த வாரத்துக்கு தேவையான வார்த்தைகளை தருகிறதான தேவன் இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையை தந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க பண்ணுவீராகப்பா. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. வந்திருக்கிற யாவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். அதை பின்தொடர்,
அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்திலே நமக்கு கொடுத்ததான நல்ல ஒரு வார்த்தை, அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. இந்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். கடந்து வந்த பாதைகளில் எவ்வளவோ நம்முடைய கவனக்குறைவினால் இழந்த காரியங்கள் உண்டு. நம்முடைய மீறுதல்களினால் இழந்த காரியங்கள் உண்டு. ஆமேன். அது எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மீட்டு கொள்வதற்கு, திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமேன். இழந்ததான அடையாளம், இழந்த ஸ்தானம், இழந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், இழந்த பொருளாதாரம், இழந்த உறவுகள், குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. அது தவறின் நிமித்தமாக இழந்த காரியமாக இருந்தாலும் அல்லது உத்தமத்தின் நிமித்தமாக இழந்த இழப்புகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. நான் இப்படி பார்க்குறேன், இந்த சபை இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் திருப்பி கொடுப்பார். இந்த ஊழியம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும், இழந்தது கொஞ்சம்தான், ஆனால் திரும்ப தரப்போவது, திரும்ப பெற்றுக்கொள்ளப் போவது அதிகம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை நிச்சயமாக செய்வாராக. நம்முடைய கைமீறி போன எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு அப்படியே நம்ம இந்த வாரத்துக்குள்ளே, இந்த வாரத்திற்கான செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்வோமாக. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, என்னில் அசாத்தியம் செய்பவரே. எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய கைமீறி போன எல்லாவற்றையும் மீட்டு தருவதற்கு அவருடைய கைகள் சாத்தியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்குவதற்கு அவராலே கூடும். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போ, நீ இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அதே தேவன் இந்த மாதத்திலையும் நமக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம்,
தாவீதினுடைய இழப்பிற்கு காரணம் எது அல்லது யார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதற்கடுத்த வாரங்களில் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பிற்கு காரணம் என்ன என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். போன வாரத்தில் இழப்பை சரி செய்து கொள்வதற்கு தாவீது செய்ததான செயல் என்ன அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். இழப்பை சரி செய்து கொள்வதற்கு தாவீது செய்ததான செயல் என்ன? ஏபோத்தை கொண்டு வா என்று தாவீது சொன்னான். அதன்படியாக அங்கே ஆசாரியன் அணிந்து கொள்ளக்கூடியதான அந்த ஏபோத்தை கொண்டு வந்து தாவீதினிடத்தில் கொடுத்தார்கள். தாவீது அந்த ஏபோத்தை அணிந்து கொண்டு ஒரு ஆசாரியனாகவே மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இழப்பை நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்வதற்கு நாம் ஆசாரியர்களாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். கடந்த வார செய்தி ஓரளவு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அதை தொடர்ந்து உள்ள ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அடுத்த வாரம் கடைசி வாரம் கேள்வி கேட்பேன். என்ன, ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்திகளை கேள்வி கேட்பேன். லட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். லட்டு வேணுமா அல்லது கேக் வேணுமா? கேக்கு ரெடியாக இருக்கும். எத்தனை பதில் சொன்னாலும் கேக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மை வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வாரத்திலையும் அதை தொடர்ந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதில் 7வது வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7வது வசனம். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் என்னுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி தான் ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று தாவீது சொன்னான். இன்றைக்கும் நாமும் அந்த ஏபோத்தை உடையவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஏபோத்து என்பது ஆசாரியர்கள் உடுத்தி கொள்ளக்கூடியதான வஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பகுதி. நம்ம ஏற்கனவே அந்த பிக்சர் காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஆசாரியன் ஒரு நீண்ட அங்கி உடுத்திருப்பார். இருக்கிறதுல விலை மதிப்புள்ள ஒரு வஸ்திரம் ஒன்று உண்டுன்னா இந்த ஆசாரியர்கள் உடுத்தி கொள்ளக்கூடியதான வஸ்திரம்தான். ஒரு நீண்ட அங்கி அவர் உடுத்தியிருப்பார். அதற்கு மேலாக மேலங்கி இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு மேலாக ஓவர் கோட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேலங்கி அதற்கு மேலாக உடுத்தியிருப்பார். அந்த மேலங்கியில் தான் இங்கே மார்பதக்கத்தில் இருதயத்தில் தரித்து கொள்ளும்படியாக அங்கே ஒரு மார்பதக்கம் இருக்கும். அந்த மார்பதக்கத்தில் 12 கற்கள் இருக்கும். அது 12 கோத்திரத்தாரை நினைவுபடுத்தும்படியாக 12 கோத்திரத்தாரையும் இருதயத்தில் சுமக்க வேண்டும் என்பதற்காக அந்த 12 கற்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்த 12 கற்கள் இருக்கிறதான இந்த பகுதி, இந்த பை, அதற்கு உள்ளே ஒரு 2 கற்கள் இருக்கும். சரிதானா? அதற்கு உள்ளே ஒரு 2 கற்கள் இருக்கும். ஏபோத்து என்று சொல்வது ஆசாரியன் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரத்தின் மேலங்கி. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நடுவில் இருதயத்தில் 12 கற்கள் நிறைந்ததான ஒரு கிளாத் இருக்கும். அது ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கும். 2 ஷோல்டரில் தூக்கி அதை கட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு பை போன்றதான அமைப்பாக இருக்கும். அந்த பைக்குள்ள 2 கற்கள் இருக்கும். அது என்ன கற்கள் என்று வேதத்தில் நமக்கு காண்பிக்கப்படவில்லை. ஆனால் விலையேறப்பெற்றதான 2 கற்கள். அந்த 2 கற்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஊரிம், இன்னொன்று தும்மிம் அப்படிங்கிறதான பேர் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கல்லுக்கு பேர் என்ன பேர்? ஊரிம். இன்னொரு கல்லுக்கு பேர் தும்மிம். எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு வேதாகமத்தை முதலாவது தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க.
சீக்கன் பால், அவருக்காக கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு தெளிவாக எழுதி கொடுத்தாலும் நமக்கு சில காரியங்கள் விளங்க மாட்டேங்குது, புரியலை. எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரிம் தும்மிம் என்கிறதான இந்த வார்த்தை மட்டும்தான் எபிரேய பதம் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்குது. நமக்கு வேதாகமம் எபிரேய மொழியிலிருந்து டைரக்டாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கைகளில் இந்த வேதாகமம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ஊரிம் தும்மிம், அந்த ஃபோட்டோ நான் எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். அது 2 கற்கள், அது அந்த பைக்குள்ளே இருக்கும். ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு முடிவை தெரிந்து கொள்வதற்கு, அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த ஆசாரியர்கள் அங்கே அந்த பைக்குள்ள கையை விடுவாங்க. உள்ள கையை விட்டு எடுக்கும் பொழுது எந்த கல் வந்ததோ அந்த கல்லை வைத்து அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். அந்த 2 கல்லும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஆம் இல்லை என்கிறதான. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, தலையா பூவா. இப்பெல்லாம் அந்த பழக்கம்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன, காயினை வச்சு மேலே போட்டு பிடிச்சு தலை வந்தால் ஒரு முடிவு, அதில் பூ வந்தால் ஒரு முடிவு. இப்படி எல்லாருமே இந்த பழக்கங்களை பழகியிருக்கிறாங்க. பைபிள்லையும் ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்லாமே இங்கேருந்து வந்தது தானே, எதுவுமே ஒரிஜினலாக புதுசாக வந்தது கிடையாது, எல்லாம் காப்பி பண்ணப்பட்டது தான். அப்போ தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய தீர்மானத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசாரியன் அந்த 12 கற்களை சுமக்கிறதான அந்த இருக்கிறதான அந்த மார்பதக்கத்துக்கு உள்ளே 2 கற்கள். அந்த கற்கள் ஒன்று ஊரிம் ஒன்று தும்மிம். அது எது சரி எது தப்பு என்கிறதை தெரிந்து கொள்வதற்கு. இன்னும் சொல்லப்போனால் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கல் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, ஊரிம் என்கிறதான கல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ கொஞ்சம் வசனத்துக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வருவோம். நான் இது கதை சொன்னது மாதிரி ஆயிரும்ல, சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு அதற்கு பின்பதாக இன்னைக்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 27, 21. எலெயாசருக்கு முன்பதாக நிற்க கடவன். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆமென், ஹல்லேலூயா. இங்கே யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மோசேக்கு அடுத்த நிலைமையில் யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்த வேண்டும். அதையும் யோசுவாவை ஒரு ஆசாரியனாக ஏற்படுத்த வேண்டும். ஜனங்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படியாக, ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஒரு ஆசாரியனாக யோசுவாவை நிறுத்த வேண்டும் என்று அங்கே யோசுவாவை தெரிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்கிறாங்க. அப்போ யோசுவா ஜனங்களுக்குள்ளே போக்குவரத்துமாக இருப்பதற்கு, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு இங்கே யோசுவாவை ஏற்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அதற்கு ஊரிம் என்கிறதான அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது இந்த ஏபோத்திற்கு உள்ளே இருக்கிறதான அந்த மார்பதக்கத்துக்கு உள்ளே இருக்கிறதான கற்களிலே ஒன்று ஊரிம். அப்போ இந்த கல்லை எடுத்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இது தேவனுடைய நடத்துதல், இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய ஆலோசனை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 28:30. நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்தில் இருக்குதா? இன்னும் நிறைய வசனங்களாக இருக்குது. நமக்கு தேவையான வசனங்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படியானால்
இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது குழம்பி ஆலோசனைகள் எப்போ தேவைப்படும்? எப்போ ஆலோசனைகள் தேவைப்படும்? நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடியதான நேரத்தில் தான், தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தான் ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படும். அல்லேலூயா. எல்லா நேரமும் ஆலோசனைகளை கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் சில முக்கியமான ஒரு இடங்கள் வரும் பொழுது என்னதான் நம்ம வசனத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும், என்னதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், என்னதான் ஆசாரியனாக இருந்தாலும், சில தீர்மானம் எடுக்க வேண்டிய இடம் வரும் பொழுது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவோம், கொஞ்சம் தடுமாறிடுவோம். எதை நம்ம செலக்ட் பண்ணுவது, எதை நாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலைகளில் ஒரு ஆலோசனை கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்கு தோணும். அல்லேலூயா. ஆமென். அந்த நிலைமையில தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இங்கிருந்து புறப்படலாமா, புறப்படக்கூடாதா, இதை நாங்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதா, இந்த தண்டை மேற்கொள்ளலாமா, மேற்கொள்ளக்கூடாதா, இந்த பட்டணத்துக்குள்ளே போகலாமா, போகக்கூடாதா, எதுவானாலும் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் தேவை. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் இது மாத்திரம் அல்ல, இன்னும் சில மெத்தடை பயன்படுத்துவாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடியதான ஒரு இடம் வரும் பொழுது அவர்கள் இன்னும் சில மெத்தடுகளை பயன்படுத்துவாங்க. ஒன்று, ஆசாரியனை அழைத்து இந்த கல்லை எடுத்து அவர்கள் என்ன முடிவுன்னு சொல்லி அவங்க தெரிந்து கொள்வார்கள். இன்னும் என்னென்ன விதத்தில் அவர்கள் முடிவை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அங்கே சவுல் இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்துறாரு. இந்த எந்த மெத்தடுக்குமே சவுலுக்கு வார்த்தைகள் கிடைக்கல. அது ஒரு பக்கம். அப்ப என்னென்ன மெத்தடை பயன்படுத்துவாங்கன்னு வாசிங்க. 1 சாமுவேல் 28:6. பாருங்க, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு. இது சவுல் இத்தனை காரியத்தையும் அவன் செஞ்சு பார்த்துட்டான், வார்த்தை என்ன செய்யல, கிடைக்கல, வரல. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் என்னென்ன மெத்தட்லாம் பயன்படுத்துவாங்க? ஒன்று சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒன்று, ஒன்றுமே கேட்கலையே. சொப்பனங்கள். சொப்பனத்திற்கு ஒரு விளக்கம் கண்டுபிடித்து இதுதான் தேவனுடைய நடத்துதலோ அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணி அந்த சொப்பனத்தின் மூலமாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்க கடந்து போவார்கள். இன்னைக்கு சொப்பனத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வெறும் சொப்பனத்தை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அல்லேலூயா. அது நம்மை தவறான பாதையில் நம்மை திருப்பி விடும். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதற்கப்புறம் ஊரீம் என்கிறதான அந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயும் வார்த்தைகள் கிடைக்கல, முடிவு தெரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா தீர்க்க தரிசிகளிடத்தில் போவாங்க. ஊழியக்காரரிடத்தில், தீர்க்க தரிசனிடத்தில் போய் ஆண்டவர் ஏதாவது சொல்கிறாரா? இன்றைக்கும் போய் நிற்கிறாங்கல்ல நிறைய தீர்க்க தரிசிகளை தேடி தேடி போய் என் காரியத்துக்கு ஏதாவது ஆண்டவர் சொல்கிறாரா? சிலர் வருவாங்க என்கிட்ட, சில குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்லிட்டு ஜோமனை சொல்லுவாங்க. ஜோமனை சொல்லிட்டு ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? இப்படியே கேட்டு, அது கன்னியாகுமரி ரொம்பவே அப்படி பழகி இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்தில் கேரளா பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமா. நீங்கள் கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒரே தீர்க்க தரிசி தான், தீர்க்க தரிசனத்தை தான் அதிகமாக. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் எல்லா நேரத்துலையும் அது சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசிகள், இன்னைக்குள்ள தீர்க்க தரிசிகள்லாம் குத்து மதிப்பாக அடிப்பாங்க. அப்படியே அதை நம்பிக்கிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அதுக்காக தீர்க்க தரிசிகளை நான் மட்டுப்படுத்தலை. தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கும் சபைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொப்பனங்களை இன்றைக்கும் ஆண்டவர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். முடிவெடுக்கக்கூடியதான சில காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் சீட்டு போடுவாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் சீட்டு போட்டாங்க.
ஒவ்வொருத்தர் பேர் எழுதி சீட்டு போடுவாங்க. இன்றைக்கும் அந்த முறைகள் வழக்கத்தில் என்ன செய்யுது இருக்குது. இதில் யாரை செலக்ட் பண்ணுறாங்க, யார் இதில் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களில் நிறைய சீட்டு முறைகள் இருந்துச்சு. அதில் நிறைய இருக்குது. யோனாவுக்கு சீட்டு போட்டாங்க. இந்த சீட்டு முறைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தொடர்ந்தது. எப்போ தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்க கூடி இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனம் ஆயிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள், வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாருமே பரிசுத்த ஆவியாகிய அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு அவங்க காத்திருக்கும் பொழுது 12 பேர் வேணும். ஆனால் அங்கே இருக்கிறது எத்தனை பேர்? 11 பேர் தான் இருக்கிறாங்க. வேத வசனத்தை எடுத்து வாசித்து கொண்டே இருக்கிறாங்க. சங்கீத பகுதி அவங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கவனத்தில் எடுத்து, அப்படியானால் அந்த வெற்றிடத்தை, பாழான அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்னொருத்தன் சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஆகிறது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதனானாலும் அவர்களுக்குள் தெளிவு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் நம்மை தெளிவாக்குகிறது, தெளிந்த நீரோடையாக மாற்றுகிறது. ஆமென். எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கட்டும், ஆனால் அந்த ஞானம் எல்லாம் பைத்தியத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ஆனால் இந்த வேத வசனம் நம்மை தெளிவுபடுத்தும். ஆமென் சொல்லுவோமாக. அப்போ அன்னைக்கு வேத வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்களுக்கு ஒரு காரியங்கள் தெளிவு கிடைத்தது. நம்ம இப்போ 11 பேர் தான் இருக்கிறோம். இந்த 11 பேரோடு கூட ஒருவர் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த காரியத்தை அறிந்து என்ன செஞ்சாங்க, அங்கே சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு, அதில் சிலருடைய பெயர்களை எழுதி சீட்டு போட்டாங்க. சீட்டு யாருடைய பேர்? 2 பேரை எழுதி சீட்டு போட்டாங்க. அந்த 2 பேரில் யாருடைய பேர் வந்துச்சு? மத்தியா என்கிறதான பேர். நம்ம ஊரில் மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, என்ன மத்தியா என்கிறதான ஒரு பேர். அப்போ அந்த பேரை வச்சு ஆண்டவர் இந்த மனிதனை நம்மோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார்னு சொல்லி அன்னைக்கு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக யார்கிட்டையும் போய் கேட்கல. அவங்க அந்த சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டு அவங்க அந்த முடிவை என்ன செய்தார்கள்? தெரிந்து கொண்டார்கள். தேவனும் அங்கீகரித்தார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இத்தனை முறைமைகளையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஆமென் சொல்லுவோமாக. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது சில நேரத்தில் நம்மை தவறான பாதைக்கு நம்மை நடத்திவிடும். இது சில நேரத்தில் தவறான யோசனைக்கு நேராக என்ன செய்யும்? நம்மை நடத்திவிடும். இத்தனை காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணி தான் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செயல்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவங்க சீட்டு போடலை. ஆசாரியன் அணிந்து கொள்ளக்கூடியதான ஊரிம் தும்மிம்னுடைய கற்களை அவங்க தேடலை. தீர்க்க தரிசிகளை தேடலை. சொப்பனங்களை அவங்க எதிர்பார்த்து இருக்கலை. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்காக காத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ சொல்லும் போதே ஓரளவு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சில முக்கியமான ஒரு கட்டம் வரும் பொழுது, தீர்மானம் எடுக்க வேண்டியதான சில இடங்கள் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எதிர்கால காரியத்திற்காக, அல்லது நம்ம என்ன காரியமானாலும் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த நபரை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை செய்யலாமா எதுவோ, எதுவோ எந்த காரியமானாலும் நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியதான ஒரு பகுதி எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம குழம்பி போய் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுவோமாக. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பாரானால் அந்த மனிதனை ஆண்டவர் சரியாக நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு தேவையா இல்லையா?
நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆவியானவர் நமக்கு எப்போதுமே தேவை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. நம்முடைய சுய புத்தியின் மேல், ஆண்டவர் சுயமாக யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சுய அறிவை கொடுத்திருக்கிறார். நம்மளை மிஷின் மாதிரி என்ன செய்யலை, படைக்கலை. மிஷின் மாதிரியே படைக்கலை. இப்போ ஒரு சுவிட்ச் போட்டால் இந்த ஃபேன் என்ன செய்யும், ஓடும். இன்னொரு சுவிட்சை தட்டினா லைட் என்ன செய்யும், எரியும். அதை ஆஃப் பண்ணால் அந்த சுவிட்சை மீறி இது என்ன செய்யாது, செயல்படாது. அப்படித்தானே? இது ஒரு மெக்கானிஷம், இது ஒரு மிஷின் அமைப்பு. இதே போல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, சிருஷ்டிக்கலை, நம்மை படைக்கலை. அல்லேலூயா. மாறாக நம்மை அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள சுய சித்தத்தை, ஃப்ரீ வில்ல, நமக்கு சுய அறிவை, அதாவது எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அறிவை எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் இந்த மண்டையை தட்டி சொல்லுங்க. இந்த மண்டையில், இந்த மூளைக்குள்ள எது நல்லது எது கெட்டது என்று அறியத்தக்கதான அறிவை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் எல்லா நேரமும் இந்த மூளை அறிவு, எல்லா நேரமும் இந்த சுய அறிவு சரியாக செயல்பட வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வருவது உண்டு. சில நேரங்களில் தீர்மானம் எடுக்க வேண்டிய விஷயத்தில் நமக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் வருவது உண்டு, தவறுதலாக. ஏன்னா தவறுதலாக தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் மாம்சமும் செயல்படும், இன்னொரு பக்கம் பிசாசும் என்ன செய்வான், செயல்படுவான். சரிதானா? நமக்குள்ள என்ன இருக்குது, மாம்சத்தின் கிரியைகளும் இருக்குது. மாம்சமும் நமக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கும். இல்லை, இதை செலக்ட் பண்ணாதான் இதை செலக்ட் பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு மாம்சமும் நம்மை தவறான பாதையில் திருப்பதற்கு நமக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பிசாசு என்ன செய்வான், போராடி இருப்பான். ஆனால் இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம அறிய வேண்டுமானால் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால நம்ம நிறைய காரியங்களில் சரியாய் நாம் நடத்தப்படுவதற்கு ஆமென் ஆண்டவர் நமக்கு சுய அறிவை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய கிருபையை சார்ந்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் என்ன செய்யணும், நடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். 1-2 வசனங்களை வாசிப்போம். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரிம், இந்த தும்மிம், இந்த ஏபோத்து, இது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, அன்னைக்கு தாவீது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னான். அல்லேலூயா. என்ன அவன் விரும்பினான்? ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின் தொடரலாமா, தொடரக்கூடாதா? ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நம்ம தப்பு, நம்ம தான் பெலிஸ்திய கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலேயும் போனோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும். அதனால ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு பலன் கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ உங்கள் கிருபையை சார்ந்து கொள்கிற இந்த தொண்டை நான் பின் தொடரலாமா பின் தொடரக்கூடாதா என்று அறிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஏபோத்தை தாவீது கொண்டு வர சொன்னான். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கான செய்தி என்னன்னா, நாம் அத்தனை பேரும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக, பெஸ்ட் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. பைபிளில் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கட்டும். அவங்க மூலமாக ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவங்க மூலமாக ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். ஆனால் நமக்கு எல்லா விதத்திலையும் முன்மாதிரியாக ஆமென் சரியாக செயல்பட்ட ஒருவர் உண்டு. அவரே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. அவரை போல, அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் அவரை குறித்து, ஆண்டவர் இயேசுவை குறித்து
வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். இன்னொருத்தங்க யோவான் 5:30, இன்னொருத்தங்க யோவான் 4:34 எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது யோவான் 6:38 வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகி இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்வதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தது என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் சுயமாய் நான் ஒன்றும் செய்வது இல்லை, என்னை அனுப்பினருடைய எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. பிதாவுனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பூமியில் எதெல்லாம் ரெஸ்டரேஷன் பண்ண வேண்டுமோ, எதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ண வேண்டுமோ, அதாவது எதெல்லாம் மனிதன் இழந்து போனானோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பதற்காகத்தான். எதெல்லாம் மாறி கிடக்கிறதோ அதெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணுவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. அவர்தான், பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். பிதா வேறு குமாரன் வேறு அல்ல, பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அடிமைகளாக வாழ்ந்ததான அத்தனை பேரையும் மீட்டெடுக்கும்படியாக, பிசாசனுடைய கையில் அடிமைத்தனத்தில் இருந்ததான அத்தனை பேரை மீட்டெடுக்கும்படியாக, ஆமீன், தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. எதற்கு? மறுசீரமைப்பு பண்ணுவதற்காக, இந்த பூமியில் பிதாவுனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன் சொல்லுவோமாக. இன்னும் ஒரு வசனம், யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை நான் முடிப்பது எனக்கு போஜனம், அதுதான் எனக்கு உணவு என்று சொன்னார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை பொருந்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு உணவாகவே மாறணும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எதற்காக என்னை ரட்சித்தீர்? எதற்காக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து என்னை சேர்த்திருக்கிறீர்? எதற்காக என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர்? இந்த பூமியில் எதற்காக என்னை பிறக்க வச்சிருக்கிறீர்? இந்த பூமியில் என்னை கொண்டு என்னதான் செய்ய சித்தம் வச்சிருக்கிறீர்? ஆண்டவரே, அதுவே எனக்கு உணவாகட்டும். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமேன். அதை சார்ந்து தான் நம்முடைய வேலைகள், அதை சார்ந்து தான் நம்முடைய குடும்பம், அதை சார்ந்து தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அமைந்திருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமாக. பக்கத்தில் கூட கையை பிடிச்சு கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, பிதாவினுடைய இயேசுவினுடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் நம்ம நிறைய நேரத்தில் குழம்புறோம். தேவ சித்தம்னா என்ன, தேவ சித்தம்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க. தேவ சித்தத்தை அறியணும், தேவ சித்தத்தை அறியணும். எப்படி அறிய முடியும்? எப்படி அதை அறிய முடியும்? நான் பாட்டில் வாரேன், சர்ச்சுக்கு வாரேன், வசனத்தை கேட்குறேன், போகிறேன், உலகத்துக்குள்ளே போகிறேன், அங்கே வேலைகளுக்குள்ளே மூழ்கிறேன். இதுக்கு இடையில எப்படி தான் தேவ சித்தத்தை அறிகிறது? எப்படி தான் நான் என்னை குறித்ததான தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தால் நேராக ஆசாரியனிடத்தில் போய் எனக்கு ஒரு கல்லை எடுத்து காமிச்சிருங்கப்பா. அப்போ ஆசாரியன் அதற்கு தகுதியாகணும். அவன் போய் ரொம்ப பரிசுத்தமாக நின்று தேவனுடைய சமூகத்தில் போய் வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு ஒரு கல் எடுத்து என்ன செய்யணும்? காமிக்கணும். பழைய ஏற்பாடாக இருந்தால் ஒருவேளை பேர் எல்லாம் சீட்டை எழுதி ஒரு சீட்டை போட்டு இதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்கிற காரியம் அப்படின்னு சொல்லி சீட்டை என்ன செஞ்சிடலாம்? போட்டுடலாம். பழைய ஏற்பாடாக இருந்தால் நேர தீர்க்கதரிசியின் இடத்துல போயிடலாம்.
ஆனால் அப்படி நம்ம இப்போ செய்ய முடியாது. அது நம்ம சில நேரத்தில் இதெல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக தான் ஏசப்பா வந்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அது நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நன்மை சில நேரத்தில் தீமையான பாதையில் நடத்துவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறியணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாவும் சொன்னார், நான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் எடுத்து முதல்ல பிறக்கும் பொழுதே ஆவியானவர் அவர் மேலே என்ன செய்கிறார்? நிழல் இடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார்னு சொல்லி மரியாளுக்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுதே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே என்ன செய்கிறாரு? இறங்கி வருகிறார். வசனங்கள்லாம் இருக்குது, நான் நேரடியாக வார்த்தைகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு ஆலயத்தில் போய் நின்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய கையில் கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறாரு. வாசிக்கும் பொழுது முதல் வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர். வசனத்தை புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் வாசிக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, கன்ஃபார்மாக சொல்கிறாரு, ஆவியானவர் என் மேல் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஏன் இருக்கிறாருங்கிற லிஸ்ட்டும் என்ன செய்கிறாரு? அந்த வேத வசனத்திலேருந்து வாசிக்கிறார். என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அப்புறம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கு, இப்படி வரிசையாக லிஸ்ட் எடுக்கிறார். இதை செய்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் என் மேல் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்படின்னா ஏசப்பா செய்தாரா செய்யலையா? சத்தமாக சொல்லுங்க. இது எல்லாத்தையும் செய்தார், இது எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அவர் இந்த பூமியில் 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்த நாட்களில் தடுமாற்றங்கள் எங்கேயுமே வரல. ஆவியானவர் அவர் மேலே இருந்தார், அவர் மேல் தங்கி இருந்தார், அவரை சரியாக நடத்தினார். இயேசு கிறிஸ்து பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் சரியாக நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆனால் மாம்சத்தில் இருந்ததான இயேசு கிறிஸ்துவுக்கும் தீர்மானம் எடுக்க வேண்டியதான ஒரு பகுதி வந்தது. இதுதாங்க பாயிண்ட். நீங்கள் புரியலன்னா இந்த பிரசங்கமே வேஸ்ட்டு. ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்து தங்கிடுறாரு. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே ஆவியானவர் நம்ம மேலே என்ன செஞ்சிடறாரு? வந்துடுறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நம்ம எல்லாரும் ஆவியினால நடத்தப்படுகிறோம். ஆவியானவர் தருகிறதான வரங்கள் வேற, வரங்கள் வேற. சரிதானா? அப்போ நம்ம எல்லாருமே ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம். நாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வச்சிருக்கிற, முன்மாதிரியாக வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஆனால் அவரும் தீர்மானம் எடுக்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி வருகிறது, ஒரு முக்கியமான ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தை மட்டும் நம்ம வாசிச்சிருவோமா? அந்த இடத்தை மட்டும் நம்ம வாசிச்சிருவோமா? ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிற வேத பகுதி தான். இயேசு கிறிஸ்துவும் தீர்மானம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் வரும் பொழுது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய தனிப்பட்ட விருப்பம் மாம்சத்தில் இருந்த அவருக்கு தனிப்பட்ட, இந்த மாம்சம் விரும்பக்கூடியதான, இந்த சரீரம் விரும்பக்கூடியதான தனிப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிரட்டும். இந்த பாத்திரம்னா என்னது? இந்த சிலுவை பாடுகள், இந்த உபத்திரவம், இந்த பாதை, இந்த சிலுவை பாதை. தயவு செய்து என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க? என்னை நீக்கிருங்க, என்னை விட்டு நீக்கிருங்க. ஏன்னா இந்த பாதையை என்னால் கடந்து போக முடியாது. இது பயங்கரமான பாதை, ரொம்ப அதிபயங்கரமான கொடூரமான பாதை. இதை இந்த சரீரத்தில் நான் தாங்கிக்கிறவனா எனக்கு தெரியல.
நான் ஒருவேளை ஆவியில் இருந்தால் நான் தாங்கிக்கிறேன், ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிறேன்னு இந்த சரீரத்தில் நான் தாங்கிக் கொள்வேனா, இந்த பாதையை நான் கடந்து விடுவேனா எனக்கு தெரியல ஆண்டவரே பிதாவே. அவர் இப்படியே ஜெபம் பண்ணிட்டார், இது என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும். பவுல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இருக்கட்டும். யாருக்கா இருந்தாலும் அந்த விருப்பம் இருக்கத்தானே செய்யும், நீங்க இருக்கட்டும்பா, அந்த பலவீனம் நீங்கிட்டும்பா. ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் 3 வாட்டி திரும்ப 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 ஜெபம் பண்றார் பவுல். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தாரு, பலவீனம் நீங்காது அப்படிலாம் வார்த்தை வரல, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அதே வார்த்தையை இன்றைக்கு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமீன் சொல்வோமாக. இயேசு கிறிஸ்துவும் 3 முறை அவர் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இந்த பாத்திரனை விட்டு, ஒரு வாட்டி இல்லைங்க, 2 வாட்டி இல்லைங்க, 3 முறை வேண்டிக் கொள்றார். அப்படின்னா அவர் எவ்வளவு போராட்டத்தில் ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பாரு பாருங்க. அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அழகா போய் சுகமாக்குறாரு. ஆமீன். அங்கே ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு, அங்கே எதிர்ப்பாக ஒருத்தர் நின்னாலும் அவன்கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் இந்த கிராமத்தில் தான் என்ன செய்வேன் இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை கொண்டு போட முடியாது, இந்த இடத்துல தான் நான் 3 நாள் என்ன செய்வேன் ஊழியம் செய்வேன்னு தைரியமாக என்ன செய்கிறாரு சொல்லி அனுப்புகிறார். அங்கெல்லாம் கலங்கலை, அல்லது இந்த பட்டணத்தை விட்டு இந்த கிராமத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோமா அப்படிலாம் என்ன செய்யல, முடிவு பண்ணலை. பிதாவுனுடைய சித்தத்தை கரெக்டாக செயல்படுத்திட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவர் முடிவெடுக்க வேண்டியதான ஒரு இடம் வரும் பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது தான் அவர் அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அப்படி சொல்லி முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். ஆமேன் சொல்லுவோமாக. அப்போ இயேசுவுக்கும் தீர்மானம் எடுக்க வேண்டியதான ஒரு இடம் வருகிறது. அந்த இடம் வரும் பொழுது அவர் செய்த காரியம் என்ன, சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, சீஷர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் என்ன புத்தீனமாக இதை யோசிக்கிறீர், நீர் இதற்காகவா வந்தீர், எல்லாம் கூட இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க தூண்டி விடுறாங்க. ஆனால் இவர் தனித்து முழங்கால் படியிட்டு பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் முடிவெடுக்க வேண்டியதான சில இடங்கள் வரும் பொழுது இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை சரியாக நடத்துவார். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லணும், என் சித்தம் கிடையாது உங்கள் சித்தத்தின்படி அப்படின்னு இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஒப்பு கொடுத்தாரோ, ஒப்பு கொடுத்த அடுத்த நேரத்தில் அவரை கைது பண்ணுவதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும்படியான வேளை வந்துவிட்டது. உடனே வந்துட்டாங்க. அது வரைக்கும் அங்க எக்கச்சமான தோட்டத்தில் போராடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அது வரைக்கும் வராதவங்க எப்போ இவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாரோ உடனே என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. சீஷர்களை தூக்கத்தை விட்டு எழுப்பி, போதும் நீங்க ஜெபம் பண்ணது போதும், நீங்க இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணது போதும் அப்படின்னு சீஷர்களை கொஞ்சம் எழுப்பி பாருங்க, வந்துட்டாங்க, நீங்க எல்லாரும் ஆயத்தமாயிக்கோங்க, ஓடுறவங்க ஓடிக்கோங்க. பிதாவுனுடைய கையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகள் அவரை சிலுவையில் அறையும்படியே கொண்டு போனார்கள். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தார்னா இன்னைக்கு ரட்சிப்பு எப்படி ஆயிருக்குமோ தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இந்த பூமியில் வாழும் பொழுது ஆமேன் தேவனுடைய சமூகத்தில் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்தில் விழுந்து அவருடைய ஜெபம் சாதாரணமான ஜெபம் இல்லை. நமக்கு என்ன உடனே என்ன செய்யணும், பதில் கிடைக்கணும். வந்து நின்ன உடனே நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் பதில் சொல்லணும். இல்லைன்னா நான் வேற ஒரு முடிவை என்ன செய்வேன், நான் எடுத்துக்கிடுவேன். வேற ஒரு முடிவு மரண முடிவாகத்தான் இருக்கும். அப்புறம் முட்டி மோதி அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக சபையார் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம முழுவதும் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் அவர்கள் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். சிலரை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்தார்கள். வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக இந்த கிராமத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ என்று ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஜெபம், வேத வாசிப்பு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், இது ரெண்டையும் ஒதுக்கி வச்சுட்டு வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம விட்டு பிரியக்கூடாது. ஆமென் சொல்லுவோமாக. இது டெய்லியும் தினந்தோறும் இதை நம்ம ரெகுலராக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை சரியாக நடத்துவார். அல்லேலூயா. நமக்கு புத்திமதியை கொடுப்பார், நமக்கு ஆலோசனைகளை நமக்கு தருவார். நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு அதெல்லாம் வேதம் வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு சுய யோசனையில் ஓடுறோம். கடைசியில் அது சில சிக்கல்களை மாட்டி எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடியதான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ இழந்துட்டியா, ஆமென், இந்த காரியங்களில் நீ கொஞ்சம் தவறிட்டியா, அதை திரும்பவும் மீட்டுக்கொள்வதற்கு, அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சித்தத்தை அறிய வேண்டும். தாவீது சொல்லுகிறான், நான் தேவ சித்தத்தை அறியணும், அப்படியானால் ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏபோத்தை தரித்து கொள்ளணும். ஏபோத்தைன்னா என்ன, பரிசுத்த ஆவியானவரை நம்ம தரித்து கொள்ளணும், இந்த இருதயத்தை தரித்து கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை சரியாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு நான் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவுன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும், வேத வசனத்தை வாசிக்கணும். இதையும் தாண்டி தேவ சித்தத்தை நான் அறியணுமே, இதில் என்னென்னு எனக்கு தீர்மானம் எடுக்க எனக்கு இன்னும் தெரியலை, நான் அந்த இடத்துக்கு நான் இல்லை, அந்த இடத்துக்கு நான் தகுதி ஆக்கப்படலை, இன்னும் நான் அந்த இடத்துக்கு வரல, வேர்வை இன்னும் ரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்தில் சிந்தப்படலை, எனக்கு இன்னும் பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னா ஆவியானவர் திருச்சபையில் போதகர் மூலமாக இடைப்படுவார். அல்லேலூயா. ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் இடைப்படுவார். அதற்குத்தானே ஊழியக்காரர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சில தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். மிக மிக முக்கியமானது ஜெபம், வேத தியானம். இப்படி நம்ம கூடி வருகிற இடத்துல சபையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம் ஒரு நாளும் நம்முடைய தீமைக்கு ஏதுவாக இருக்கவே செய்யாது. ஆமென் சொல்லுவோமாக. சோர்ந்துட்டீங்களோ? இப்படி நான் முடிச்சிடுறேன். தேவ சித்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தீமைக்கு ஏதுவாக என்ன செய்யாது. இன்னும் மடமடன்னு ஆண்டவர் வார்த்தையை தந்துட்டே இருக்கிறாரு. நான் எடுத்து வச்சது ஒரு பக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை மற்றவங்களாம் நினச்சிருக்கலாம், கூட இருந்த சீஷர்கள் நினச்சிருக்கலாம், முட்டாள்தனம் பண்ணிட்டார, இப்படி போய் ஒப்பு கொடுத்துட்டார, பாருங்க அவரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்களே, நம்ம எவ்வளவோ சொன்னோம் இவர் கேட்கலையே. இயேசு பிதாவுனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவுனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் ஒரு நாளும் நம்மை தீமைக்கு ஏதுவாக என்ன செய்யாது, கொண்டுட்டு போகாது. ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் அது தீமைக்கு ஏதுவாக தெரிந்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே அதை அனுமதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம சுரேஷ் பிரதருக்கும் ரெக்ஸி சிஸ்டருக்கும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. சகலமும் அப்படின்னா ஒன்று விடாமல் எல்லாமே, அது நஷ்டமானாலும் சரி, அது குறைவானாலும் சரி, எதுவானாலும், லாபமானாலும் சரி, எதுவானாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக. ஜெபம் பண்றோம், ஒரு பதிலுமே கிடைக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் அதற்காக ஆண்டவர் அவருடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டாரு, மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை இன்னும் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து விடுவார், வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருவார். வார்த்தை வந்துடும், வாக்குத்தத்தங்கள் திரும்ப திரும்ப, நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு இதை தருவேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். ஆனால்
சில நேரத்தில் தாமதங்கள் ஆகலாம். தாமதம் ஆகிறதுனால தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுகிறது என்பதை ஒரு நாளும் அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாமை பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆபிரகாம் தான் தன்னுடைய சுயபுத்தியின் மேலே சாய்ந்து இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு நிறைய யோசித்து செயல்படுறான். அங்கெல்லாம் அடி விழுந்துட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறார். இல்லை, வெயிட் பண்ணு, நான் தருவேன், நான் அதை செய்வேன். வாக்குத்தத்தங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தேவ சித்தம் இருக்கும். அல்லேலூயா. வார்த்தையே இல்லைன்னா தான் நம்ம முடிவு பண்ண தெரியாது. வார்த்தையே நமக்கு கிடைக்கல அப்படின்னா தேவ சித்தம் எதுன்னு நம்ம முடிவு பண்ண தெரியாது. ஆனால் வார்த்தையை கொடுத்துட்டார்னா தேவ சித்தம் உறுதியாக என் வாழ்க்கையில் செயல்படும் என்று கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதை நம்ம விளங்கி கொள்றதுக்கு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கிடுவோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 21வது வசனம். இன்னொருத்தங்க 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 7:21. வேகமாக வாசிங்க. 2 சாமுவேல் 7:21. வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவித்தீர். தாவீது சொல்றான். அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் படியையும் வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் வந்துருச்சு அப்படின்னா அது அவருடைய சித்தமாக காணப்படும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். வார்த்தை வந்துருச்சுன்னா அது அவருடைய சித்தம். கன்ஃபார்மாக நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுவோமாக. இன்னும் 2 தீமோத்தி 1:1 அங்கேயும் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படியே தேவனுடைய சித்தத்தினாலேயும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார் என்கிறத விவரத்தை அந்த இடத்துல சொல்றாரு. வாக்குத்தத்தின் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, வார்த்தை ஒன்று வந்துச்சுன்னா இதுதான் தேவ சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அதற்காக காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வருடங்கள் எடுத்தது ஆபிரகாமுக்கு. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தொடர்ந்து நாம செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆமென் சொல்லுவோமாக. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள இந்த காரியத்தை ஆவியானவர் நம்மை விளங்க பண்ணுவாராக. நமக்கு இந்த ஆவியானவர் இந்த காரியங்களை புரிய வைப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை, ஆமென், தேவனுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முடிவெடுக்க வேண்டியதான, தீர்மானம் பண்ண வேண்டியதான, நாம குழம்பி இருக்க வேண்டியதான இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான ஆலோசனைகளை, சரியான யோசனைகளை கொடுத்து ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. தேவனுடைய சித்தத்தின் பாதையில் இந்த பூமியில் நான் இந்த ஒர்க்கில் இருக்கிறது கரெக்டு தானா, நான் இந்த இடத்துல இருக்கிறது கரெக்டு தானா, நான் இந்த இடத்துக்கு போவது கரெக்டு தானா, இது சரியா இது சரியில்லையா, நான் என்ன செய்ய வேண்டும், நான் இதை செலக்ட் பண்ணுவது கரெக்டு தானா சரிதானா, இது சரியில்லையா, இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமாக. முடிந்தால் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஒரு 2 நிமிடம் மட்டும் என் கூட இணைந்து கொள்ளுங்க. இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்து விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ, இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தாவீது சொன்னான், அந்த ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
தேவனுடைய சித்தம் என்ன, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் தேவனுடைய நடத்துதல் என்ன, அவருடைய சித்தத்துக்கு மாறாக என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கக்கூடாது. இந்த காரியத்தை எத்தனை பேர் தேவ பிள்ளைங்க விரும்புகிறீங்க? அவருடைய சித்தத்திற்கு மாறாக என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கக்கூடாது. ஆமீன். அதுவே என்னுடைய வாழ்க்கையில் போஜனமாக மாறட்டும். கையை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹalleluya ஹalleluya. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும். ஆமென். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம் தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள். ஓ தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் நீங்கும் மன்னாள். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கையை உயர்த்த, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கையில நிறைவேறணும்பா. நாங்க எங்க மனதில் யோசித்து செயல்பட்டு நிறைய நாங்க இழந்துட்டோம்ப்பா. நிறைய கடந்த காலங்களில் நாங்க இழந்துட்டோம். ஆனால் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு உம்முடைய சித்தத்தின் பாதையிலேயே எங்களை நடத்துவீராக. தோணிக்குதே சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம். சபை தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும். அதையே தனக்கு உணவாக்கி கொள்வதற்கு ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராகப்பா. முடிவெடுக்க வேண்டிய, தீர்மானம் பண்ண வேண்டியதான இடத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் சரியாய் ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து நீ நடத்துவீராக. தோணிக்குதே. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹalleluya. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவர், நியாய பிரமாணிக்கனாகிய நீர் எங்கள் பாதங்களை விட்டு ஒளியாதபடிக்கு நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பித்தருளுவீராகப்பா.
எங்க சுய புத்தியின் மேல நாங்கள் சாய்ந்து விடாதபடிக்கு உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. நீங்க எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்களோ அதே போல நாங்களும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.